ப்ளம்பண்டை கொஞ்சம் போஸ்ட் சாக்கடிக்கிறேன் நான். ஸோ அதை கலட்டுறேன். எல்லாமே டீஸ்கல் உப்பு அரைச்சிருக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு உப்பு அரைச்சிருக்கு எல்லாமே. என்னன்னா ப்ளம்பர் வந்து பாடி ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக சாக்கடிக்கிறது சுண்டுனாங்க. ஸோ வந்து பார்த்தா நம்ம ப்ளம்பர் தான் போச்சு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கோம். ஸோ கட்டி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அது வச்சுருக்குது. இப்போ இதை கலட்டி பார்த்துட்டு இதை கலட்டிட்டு என்னான்னு பார்ப்போம். கிராம்ப்டன் சீசரு கிராம்ப்டன் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இது 10 லிட்டர் ஸ்டோரேஜ். பார்த்தீங்கன்னா ப்ளம்பண்டு ஷாக் அடிச்சிருக்கு. வரேன் கழட்டியிருக்கேன். ப்ளம்பண்டு பாடி ஆகுது. வரேன் இதுக்குள்ளே இருந்தது டீஸ்க்கு ஃபார்ம் ஆகிருக்கும். நல்லா அரைச்சிருக்கு. தண்ணி போச்சு இருந்தது. இதுதான் இப்போ மாற்ற போனோம். இப்போ மாற்றிட்டு சொல்லுவோம். ப்ளம்பண்டை ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இந்த உடஞ்சிருக்கு பாருங்கள் நடுவில். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பைப் நீளமாக போகும். இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்கள், ரெண்டை விட்டு பாருங்களா. இந்த பைப் உடஞ்சிருச்சு. ஸோ இதுதான் காரணம் பாடி ஆனது. இப்படிலாம் புதுசு மாற்றுறோம். மாற்றிட்டு பார்ப்போம்.